சமூகத்தில் அர்ப்பணித்து ஹல்லேலூயா ஜீசஸ் உம்முடைய சித்தம் என்னில் நிறைவேற உம் சத்தம் கேட்டு நான் ஜீவிப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா உம் சித்தம் என்னில் நிறைவேற உம் சத்தம் கேட்டு நான் ஜீவிப்பேன். சத்தியத்தில் நான் நிலைத்திட நித்தம் என்னை நடத்திடுமே. உம் சித்தம் என்னில் நிறைவேற உம் சத்தம் கேட்டு நான் ஜீவிப்பேன். சத்தியத்தில் நான் நிலைத்திட நித்தம் என்னை நடத்திடுவே. இயேசுவே என்னை அர்ப்பணிக்கின்றேன், முற்றுமாய் என்னை அர்ப்பணிக்கின்றேன். இயேசுவே என்னை அர்ப்பணிக்கின்றேன், முற்றுமாய் என்னை. என் கூட சேர்ந்து இந்த வார்த்தை சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே என்னை அர்ப்பணிக்கின்றேன், முற்றுமாய் என்னை அர்ப்பணி. ஒரு விசை கூட இயேசுவே இயேசுவே என்னை அர்ப்பணிக்கின்றேன், முற்றுமாய் என்னை அர்ப்பணிக்கின்றேன். என் திட்டம் சிறியதே, உம் நோக்கம் பெரியதே. என் திட்டம் சிறியதே, உம் நோக்கம் பெரியதே. உம் சித்தப்படியே என்னை நடத்திடுமே. உம் சித்தப்படியே என்னை நடத்திடு. இயேசுவே இயேசுவே என்னை அர்ப்பணிக்கின்றேன், முற்றுமாய் என்னை அர்ப்பணிக்கின்றேன். இயேசுவே என்னை அர்ப்பணிக்கின்றேன், முற்றுமாய் ஹல்லேலூயா அர்ப்பணிக்கின்றேன். மனுஷரை நான் நம்பவில்லை, உம்மை மட்டும் நம்புகிறேன். மனுஷரை நான் நம்பவில்லை, உம்மை மட்டும் நம்புகிறேன். என் கண்கள் உம்மை மட்டும் நோக்கி பார்த்திடுமே. என் கண்கள் உம்மை மட்டும் எத்தனை பேர் சொல்ல முடியும்? இயேசுவே இயேசுவே என்னை அர்ப்பணிக்கின்றேன், முற்றுமாய் என்னை அர்ப்பணிக்கின்றேன். இயேசுவே என்னை அர்ப்பணிக்கின்றேன், முற்றுமாய். என் கூட இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறவங்க முடிந்தால் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே வார்த்தை இயேசுவே இயேசுவே என்னை அர்ப்பணிக்கின்றேன், முற்றுமாய். பாடுங்க இந்த சத்தம் உயர்த்தி. இயேசுவே என்னை இயேசுவே என்னை அர்ப்பணிக்கின்றேன், முற்றுமாய் என்னை அர்ப்பணிக்கின்றேன். உம்முடைய சித்தம் எங்களில் நிறைவேற உம்முடைய சத்தம் கேட்டு ஜீவிக்க எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். காரணம் ஆண்டவரே, நாங்கள் போட்ட திட்டத்தை விட நீர் எங்களுக்காய் போட்டிருக்கிற திட்டம் பெரியது ஆண்டவரே. அந்த திட்டம் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இந்த நேரத்தில் கர்த்தர் எங்களோடு கூட பேசும், உம்முடைய சித்தத்தை பரிபூர்ணப்படுத்தும். கேட்கிற வார்த்தைகள் ஒன்றும் வெறுமையாய் போகாதபடி ஒவ்வொருவருக்குள்ளும் 100 பலன் கொடுப்பதாக. அடியானை மறைத்து கர்த்தர் வெளிப்படும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். எடுத்து வாசிக்கலாம். எரேமியா 32வது அதிகாரத்தின் 27வது வசனத்தை வாசிங்கள். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர்.
இந்த வார்த்தையை கர்த்தர் இந்த இடத்திலே சொல்லுவதற்கான காரணம், எரேமியாவுக்கிட்ட இந்த அதிகாரத்தில் ஒரு காரியத்தை சொல்லுவார். நீ ஒரு நிலத்தை வாங்கு என்று கர்த்தர் சொல்லும்போது எரேமியா என்ன சொல்லுகிறான் என்றால் 25வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தராகிய ஆண்டவரே, நகரம் கல்தேயரின் கையில் கொடுக்கப்படுகிறதா இருந்தும் தேவரீர் என்னை நோக்கி, நீ உனக்கு ஒரு நிலத்தை விலைக்கிரயமாக கொண்டு அதற்கு சாட்சிகளை வை என்று சொன்னீரே. அதாவது இங்க எரேமியா எதை வைக்கிறான் என்றால், ஆண்டவரே, சாத்தியமில்லாத ஒரு காரியம் இப்பொழுது இந்த நிலம் யார் கையில இருக்குன்னா கல்தேயருடைய கையில நீங்க கொடுக்க போறீங்க. அந்த நிலத்துல அங்க இருக்கிற ஒரு நிலத்தை வாங்க சொல்லுகிறீர்கள் என்றால் அது சாத்தியமில்லாத, அது என்னால அனுபவிக்க முடியாது. கர்த்தர் உன்னத்தின சில காரியங்களை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். சாத்தியமில்லாத ஒரு நிலையில் நின்று கொண்டு ஒரு கேள்வியோட எரேமியா கர்த்தரை நோக்கி இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ. சாத்தியமில்லாத இடத்துல நான் நிற்கும் போது கர்த்தர் என்கிட்ட சொல்ற வார்த்தையை, என்கிட்ட கேட்கிற கேள்வியை என்னால கூடாதான்னு கேட்கிறார். இதே எரேமியா 17வது வசனத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா? கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னவன் தான் இப்ப கேள்வியோட இருக்கிறான். இது எப்படி சாத்தியமாகும்? பல நேரத்தில் நம் தெய்வத்தால் எல்லாம் கூடும் என்று நாம எப்ப சொல்லுவோம் தெரியுமா? ஒரு அனுகூலமான வாசல் இருக்கும்போது மட்டும்தான். ஏதாவது நமக்கு இது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை உண்டாகுமானால் நம்ம அடிச்சு விடுவோம். என்ன அடிச்சு விடுவோம்? என் கர்த்தர் இதை செய்வார், என் கர்த்தரால் இதை கூடும். ஆண்டவர் அதனால என்ன சிச்சுவேஷன்ல கொண்டு வரார்னா, உனக்குள்ள ஒரு கேள்வி எழும்பணும், இது இனி என் லைஃப்ல நடக்குமா? இது சாத்தியம் உண்டாகுமா? அப்பதான் கர்த்தர் கூப்பிட்டு சொல்றார், ஹே, தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ. இந்த காலை நேரத்தில் அன்பு சபையே, சில சாத்தியம் இல்லாத காரியத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி சில கேள்விகள் இன்றைக்கு உங்களுக்குள்ள எழும்புமானால், இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நான் உனக்கு அதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் எப்பொழுது எழுப்புவார் என்றால், ஆமை, என்னால இது சில காரியங்களை நானே எழுதி வச்சிருவேன், இது இனி எப்படி நடக்கும், அல்லது இது இனி என் லைஃப்ல எப்படி உண்டாகும். ஆமென். ஆண்டவர் இந்த கேள்விகள் எழுப்புறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் எழுப்புவார். மற்ற இடத்துல எல்லாம் வார்த்தையை கொண்டு வந்து நான் இதை செய்வேன், அப்படி செய்வேன்னு சொல்லுவார். ஆனா சில இடத்துல நமக்கு டவுட் எழும்பும் தெரியுமா? இது இனி எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நடக்கும் ஆண்டவரே, இந்த இடத்துல இருந்து நான் எப்படி இதை ஜம்ப் பண்ணுவேன், இப்படி எல்லாம் கேள்வி எழும்பும் போது ஆண்டவர் எதை வச்சு கேள்வி எழுப்புவார் தெரியுமா? என் பலத்தை வச்சு இல்ல, அவர் பலத்தை வச்சு கேள்வி எழுப்புவார். ஹல்லேலூயா. மோசே வந்து ஜனங்கள் முறுமுறுக்கிறதுனால வந்து நிற்கிறார். ஆண்டவரே, ஜனங்கள் இறைச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன செய்யறது ஆண்டவர் சொல்லும்போது ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றாரு, நான் 1 மாதம் அளவும் கொடுக்கிறேன். 1 நாள் இல்ல, 1 வாரம் இல்ல, 1 மாதம் அளவும் கொடுக்கிறேன்னு சொன்ன உடனே மோசைக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. அக்செப்ட் பண்ண முடியாம தன்னிடத்தில் இருக்கிற ஆடு மாடுகளை காண்பிக்கிறான், கடலுக்குள்ள இருக்கிற மச்சங்களை காண்பித்து சொல்ற, ஆண்டவர் இதுவே பத்தாது இவங்களுக்கு, இப்படி இருக்கும்போது நீர் 1 மாதம் அளவும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறீரே என்று சாத்தியமில்லாத ஒரு காரியத்தை குறித்து அப்படி கேள்வியோடு நிற்கும்போது அங்கிருந்து கர்த்தர் அடுத்த கேள்வி கேட்கிறார். கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோன்னு கேட்கிறார். என் பலன் குறையும் போது அல்லது என் பலன் ஒன்றும் இல்லை என்று வரும்போது, அதோடு கூட அவருடைய பலனை ஒன்னும் இல்லைன்னு சொல்லி நிக்கிற அந்த இடத்துல அவர் எதை வச்சு என்ற கேள்வி கேட்பார் தெரியுமா? அவருடைய பலத்தை வச்சுதான் கேள்வி கேட்பார். சபையே, இன்னைக்கு சில காரியங்கள் இது நடக்குமா என்று நீங்க சொல்லுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த இடத்துல உங்க பலத்தினால இனி ஒண்ணுமே நடக்க முடியாது. காலம் தாண்டி சிலது போயிடுச்சு. இன்னைக்கு அந்த இடத்துல நிறுத்தி விட்டுட்டு கர்த்தர் உங்கள்கிட்ட கேட்கிற கேள்வி, கர்த்தரால் செய்யக்கூடாது தான் உண்டா? உங்க பதில் என்ன? இவ்வளவு அமைதியா இருப்பீங்கன்னா ஆண்டவர் நினைக்கிறேன். பதில் என்னன்னு கேட்டா சைலண்ட் ஆயிட்டீங்க. ஆண்டவர் கேட்கிறார், ஏய், என்னால இது கூடுமா கூடாதா? எத்தனை பேர் சத்தமா சொல்ல, இது தெய்வத்தால கூடுன்னு சொல்றோம். ஹல்லேலூயா. இது என் தேவனால் சாத்தியமானது.
ஆமென், ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? சில சூழ்நிலைகளை தாண்டி, அதாவது சில காலங்களை தாண்டி, நான் நினைத்த காலங்களை எல்லாம் தாண்டி கர்த்தர் என்ன சில இல்லாமையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்றால், இதன் நடுவில் கர்த்தருடைய அதிசயம் எனக்கு நடக்க போகிறது என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என் தேவனுடைய கிரியை எந்த சூழ்நிலையில் நடக்கும், எந்த காலத்திலும் நடக்கும், அதை எதுவும் தடுக்க முடியாது. ஆமா, இதை நம்புறவங்க மாத்திரம், ஆண்டவரை குறிச்சு சொல்ல விரும்புறவங்க வலது கரத்தை உயர்த்தி ஏன் கூட சொல்லுங்க, என் தேவனுடைய அதிசயம் எந்த சூழ்நிலையும் நடக்கும், எந்த காலத்திலும் நடக்கும், அதை எதுவும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. இதை சொல்லிக்கொண்டே இரு சபையே. உன் தெய்வத்தை பத்தி நீ சொல்லாம யார் சொல்ல போறா? உங்கள் தேவனை பத்தி நீங்கள் சொல்லாம யார் சொல்லணும்னு எதிர்பார்க்கிறீங்க? ஆமென். சில இல்லாமையில கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினதோ நாமளே சொல்ல தொடங்கினோம், இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம். சில அசாத்தியமான சூழ்நிலையில தான் கர்த்தருடைய மகத்துவத்தை கர்த்தர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. அதிசயம் நடந்தால்தான் உண்டு என்கிற நிலையில் ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால், இந்த வார்த்தை இன்னைக்கு காலையில் என்று பேசினது. ஆமென். சிலருடைய வாழ்க்கையில சில காரியத்தை இமிடியேட்டா செய்வார். சில நம்பிக்கை கொடுத்து, அதாவது அற்புதம் நடப்பதற்கான சில அனுகூலங்களை வைத்து கர்த்தர் சில கிரியைகளை நடப்பிப்பார். ஆனா சிலர் லைஃப்ல இதுல இனி ஒரு அதிசயம் நடந்தால்தான் உண்டு அப்படின்னு கொண்டு வராரு தெரியுமா? அதாவது இதுல இனி எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை, இனி கர்த்தர் ஏதாவது செஞ்சாதான் உண்டு இப்படி சொல்ல வைக்கிறார் தெரியுமா? அப்படி ஒரு தேவ பிள்ளை கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அதிலே அதிசயத்தை நடப்பிப்பதை விட அதற்கு மேல ஒரு பெரிய தேவ திட்டத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே என்ன செய்கிறார்? எல்லாருக்கும் செய்தது போல நீ குறித்த நாட்களில் செய்யாமல் அவர் குறித்த காலத்தை அதை நியமித்து செய்ய விரும்புகிறார். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? அப்போ இந்த கேள்வி எழும்பத்தக்கதாய் அல்லது இந்த சிச்சுவேஷன்ல வரத்தக்கதாய் இந்த கேள்வி, இந்த பதில் ஆண்டவர் சொல்றார் என்றால், இன்னைக்கு நான் இருக்கிற சிச்சுவேஷன் எப்படின்னா காலம் தாண்டி இருக்கிறேன். இந்த காலத்தில் இனி ஒரு அற்புதம் நடக்குமா ஆண்டவரே இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான. அப்ப ஏன் ஆண்டவரை இந்த காலத்துல என்ன கொண்டு வந்து நிறுத்துனீங்க? உன் லைஃப்ல நான் செய்ய போறது அதிசயம் மட்டும் இல்ல, உன் லைஃப்ல நான் செய்ய போறது தேவ திட்டத்திற்கு ஒரு பகுதி. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன அதிசயத்தின் லிஸ்ட்ல வைக்க விரும்பல, திட்டத்தின் கீழே என்ன நிறுத்த விரும்புறார் நம்புறவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவேதான் சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் குமாரனை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னாலும், உன் சந்ததியை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னாலும், ரோமர் 9வது அதிகாரத்தின் 9வது வசனத்தில் இப்படி வேதம் சொல்லுகிறது, வாசிங்கள். 9வது அதிகாரத்தின் 9வது வசனம் வேகமாய். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. நல்ல கவனிங்க. இந்த வாக்குத்தத்தத்தை சாராளுக்கும் ஆபிரகாமுக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், குறித்த காலத்திலே நான் வந்து நிறைவேற்றுகின்றார். யார் குறித்த காலம்? சாராள் ஆபிரகாம் குறித்த காலம் அல்ல. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற நான் குறித்த காலம், நான் குறித்த காலம். இந்த குறித்த காலம் என்பது உன் வாழ்க்கையில எப்படி இருக்கும்? கேள்வியாய் தான் இருக்கும். என்ன கேள்வி? 100 வயதான எனக்கு பிள்ளை பிறக்குமோ? ஆமென். வயதான சாராளுக்கு பிள்ளை பிறக்குமோ? செத்து போன இந்த கர்ப்பத்தில், செத்து போன சரீரத்தில் இனி இந்த வாக்குத்தத்தம் உண்டாகுமோ? இந்த கேள்வியில கொண்டு வந்து ஒரு நாள் நிறுத்துறார் பாரு. அதுதான் கர்த்தர் குறித்த காலம். இந்த குறித்த காலத்தில் நான் வருவேன், வந்து இதை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 21:2 இப்படி வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க. தேவனுடைய சில மகத்துவமான திட்டங்கள் அல்லது தேவனுடைய சில அதிசயமான காரியங்கள் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் நான் குறித்த காலத்தில் அது நடக்காது, அவர் குறித்த காலத்தில் தான் அது நடக்கும்.
எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப எத்தனை பேருக்கு நிச்சயம் உண்டு? சில வாக்குத்தத்தங்களை எனக்கு கர்த்தர் தந்து சில பாதைகளை நடத்துறார் என்றால் எனக்கு ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார் நம்புறவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் சொன்ன வார்த்தை என்ன? நான் குறித்த காலத்தில் வந்து தருவேன். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்கு வார்த்தையை தந்துட்டாரு, ஆனா வார்த்தை இன்னும் நிறைவேற்றல. ஏன் நிறைவேற்றலன்னா அவர் இன்னும் வரல. அவர் இன்னும் வரலன்னா அது கூட இன்னொரு வார்த்தையை சொல்றேன், இன்னும் காலம் வரல. அப்படியானால் சபைக்கு இந்த காலையில் ஒரு நற்செய்தி சொல்றேன், உன் காலம் இன்னும் தாண்டல. நீ காலம் தாண்டிட்டுன்னு புலம்பிட்டு இருக்கிற. கடந்த திங்கள்ல இருந்து இந்த வார்த்தையை கர்த்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். என் பிள்ளைகிட்ட சொல்லு, நான் குறிச்ச காலம் தாண்டலன்னு சொல்லு. நான் குறிச்ச காலம் தாண்டலன்னு சொல்லு. உலகம் சொல்லுது உன் வயசு தாண்டிடுச்சு, உலகம் சொல்லுது உன் நாட்கள் முடிஞ்சிருச்சு. கர்த்தர் சொல்றார் உன் காலம் தாண்டல. நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஆமே, ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் ஒரு முறை என்னிடம் ஆபிரகாம் வயதாயிருக்கையில், அதுவும் முதிர் வயதாயிருக்கையில், ஏன் அந்த வார்த்தை அந்த இடத்துல எழுதணும்? உலகத்தின் பார்வைக்கு இதை பார்த்து என்ன சொல்லுவாங்க? இது காலம் தாண்டிட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா பரலோகம் சொல்லுது உன் காலம் தாண்டல. இன்னைக்கு காலையில இதுதான் உங்களுக்கான ரேமா. உன் காலம் தாண்டவில்லை. குறித்த காலம் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்புற தேவ பிள்ளைங்க கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். உன் காலம் தாண்டல. யார் சொன்ன காலம் தாண்டிச்சு? யார் சொன்ன எல்லாம் முடிஞ்சிருச்சு? பரலோகம் சொல்லுது காலம் தாண்டல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னும் காலம் தாண்டலன்னு கையை பிடிச்சு குலுக்கி சொல்லுங்க. ஆமென். சில கையை பிடிச்சு முறுக்கி சொல்றான், முறுக்காதீங்க, குலுக்குங்க. அந்த குலுக்கல்ல தூக்கமும் போயிடும். உன் காலம் தாண்டல. பரலோக பார்வைக்கு உன்னை பார்க்க துவங்க. ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில், ஏன் இந்த வார்த்தை? உலகத்துக்கு இது பார்த்த காலம் தாண்டிடுச்சுன்னு சொல்லுவோம். வாக்கு தத்தத்துக்கு இதுதான் சரியான காலம். உன் காலம் தாண்டல சபையே. வாக்கு தத்தம் நிறைவேற அவர் வருவார்னு சொல்லி இருக்கிறார்னா அவர் இன்னும் வரல. ஏன் வரல? காலம் வரல. காலம் வரும்போது அவர் வருவார். அது முதிர் வயதான காலமானாலும் அவர் வந்து உன் வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டியதை நிறைவேற்றுவார். காலம் தாண்ட கர்த்தர் விட மாட்டார். ஒரு காரியத்தை நல்லா எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு குறிக்கப்பட்ட காலத்திலே வாக்குத்தத்தம் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற எனக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வச்சிருக்கார்ல. இந்த டைமுக்கு முன்னாடியும் வர மாட்டார், இந்த டைமை தாண்டியும் வர மாட்டார். சரியான நேரத்தில், இன்னும் சொல்ல சரியான அந்த மில்லி செகண்ட் இருக்குல்ல, அந்த செகண்ட்ல உனக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்ய நம்புறவங்க மாத்திரம் ஸ்தோத்திரத்தோட ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகம் கேட்கும், என்ன இன்னும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிற? எனக்கு இந்த காலம் வரலன்னு சொல்லுங்க. காலம் தாண்டல. உலகம் சொல்ல, இல்ல உனக்கு வயசு தான். எனக்கு காலம் தாண்டல. உலகம் இந்த காலத்துல நடக்காதுன்னு எந்த காலத்தை சொல்லுதோ அந்த காலத்துல இருந்து எதிர்பார்க்க தொடங்கியிருக்க. அன்னைக்கு தான் நடக்க போகுதுன்னு. ஆமா, இன்னும் சியோனே உனக்கு காலம். ஆபகுக்கு 2-3 தெரிந்த வார்த்தை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும். இந்த வார்த்தை பலமுறை இந்த வார்த்தையை படிச்சிருந்தாலும் அதுல ஒரே வார்த்தை என்ன ரொம்ப தொட்டிச்சு. இன்னும் வைக்கப்பட்டிருக்குது. எழுதுனதுதான். உன் வாழ்க்கையில சொன்னதா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த வாழ்க்கையில குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் இருக்குதுன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரத்தோட ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அது பொய் சொல்லாது. முடிவிலே அது விளங்கும். அது தாமதித்தாலும்
அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ, சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம், ஒரு முறை என்னிடம் நீர் சொன்ன குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவார். ஒரு முறை, ஒரு முறை. ஹல்லேலூயா. அவர் காலத்துக்கு முந்தியும் செய்ய மாட்டார், காலத்தை தாண்டியும் செய்ய மாட்டார். அப்படியானால் அதோடு கூட இன்னொரு வார்த்தையை சொல்றேன், அவர் குறிச்ச காலத்தை யாருக்கும் மாற்ற முடியாது. ஆபிரகாமுக்கு மாற்ற முடியாது, சாராளுக்கு மாற்ற முடியாது. இந்த டைம்ல தான் செய்வார்னு அந்த டைம்ல தான் செய்வார். ஏன்னா அதுதான் பெர்ஃபெக்ட் டைம், சரியான நேரம். பிரசங்கில சொல்ல, அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்வார், பெர்ஃபெக்டா செய்வார். எந்த காலத்தில் என் பிள்ளைக்கு இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறினால் அது அவனுக்கு ஆசீர்வாதம் என்பது எனக்கு தெரியாது, நிறைவேற்றுகிறவருக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. காலம் தாண்டியும் செய்ய மாட்டார். காலம் தாண்டின்னு சொல்லும் போது அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், சும்மா பார்க்க வச்சுட்டு என் கண்ணை மூட வைக்க மாட்டார். எனக்கு மேலே வாக்கு தத்துவம் இருக்குதுன்னா சுதந்திரிக்க வச்சு, அனுபவிக்க வச்சு தான் என் தீபம் அணையம் நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். அவர் குறித்ததை யாருக்கும் மாற்ற முடியாது. எனவே தான் எரேமியா 33வது அதிகாரம் 20-21 வசனங்கள் ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றார் பாருங்க. எரேமியா 33 20-21 வசனங்கள். குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடி நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவமாக்கினார். அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோடு நான் பண்ணின உடன்படிக்கையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமற் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராக லேவியரோடு மாஸ்டரோடு நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது. இந்த வார்த்தை சும்மா படிச்சா புரியாது, சொல்லும்படி புரியும். சொல்லும் போது அது புரியும். அதாவது சூரியன் உதிக்கிறது நமக்கு தெரியும், சந்திரன் வருகிறது நமக்கு தெரியும், சூரியன் மறைகிறது நமக்கு தெரியும். இந்த உதிக்கிறது மறைகிறது இது கர்த்தர் நியமித்ததின்படி நடக்கிறது. இது அவர் ஒரு உடன்படிக்கை இந்த வானத்திலே போட்டு வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு. மனுஷன் சவால் விடுறார். என்ன சவால்னா, உன்னால முடிஞ்சிச்சுன்னா நான் குறிச்ச இந்த உடன்படிக்கை நீ மாற்ற முடிஞ்சுன்னா மாற்று. அப்படி நீ மாற்ற முடியும்னா நான் குறிச்ச காலத்தை உன்னால மாற்ற முடியும். நான் குறித்த இந்த உடன்படிக்கை உன்னால அவமாக்க முடியும் என்றால் உனக்கு நான் குறிச்சதையும் உன்னால அவமாக்க முடியும். ஆனா உன்னால அது அவமாக்க முடியாதுன்னா புரிஞ்சுக்கோ, உனக்கு குறித்ததை யாராலும் அவமாக்க முடியாது. இன்னைக்கு அநேகர் கண்டுபிடிக்கிறார்கள் அநேக காரியத்தை, ஆனா கர்த்தர் நியமித்ததை யாருக்கும் மாற்ற முடியல. சூரியன் எங்க உதிக்கணும், எப்ப உதிக்கணும், எப்படி டிராவல் பண்ணணும், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு படிச்சு தெரியறோம். ஆனா இதெல்லாம் நியமித்தது. ஆண்டவர் சொல்ற சவால் விடுறார், உன்னால இந்த உடன்படிக்கை அவமாக்க முடியுமானால் நான் என் பிள்ளையோடு பண்ண உடன்படிக்கை அவமாகுன்றார். உன்னால நான் நியமித்த இந்த வானத்தில் நியமித்த இந்த உடன்படிக்கைகளை உன்னால அவமாக்க முடியும்னா நான் சொல்றேன், நான் என் பிள்ளையோடு சொன்ன வார்த்தை அவமாகுன்றார். இந்த வார்த்தையிலே தெரியுது, அதை உன்னால அவமாக்க முடியாதுன்னா என் பிள்ளைக்கு சொன்ன வார்த்தையும். எத்தனை பேர் நம்பி ஆமென் என்று சொல்றீங்க? அது முடியாதுல்ல. ஆண்டவர் சவால் விடுறார். நான் இந்த வானத்தோடு பண்ணின உடன்படிக்கை, நான் இந்த சூரியனோடு பண்ணின பகற்காலத்தோடு பண்ணின உடன்படிக்கை, ராக்காலத்தோடு பண்ணின உடன்படிக்கை, நான் எப்படி உடன்படிக்கை பண்ணினோ அப்படிதான் இதுவரை நடக்குது. அதை யாருக்கும் அவமாக்க முடியவில்லை.
நான் எப்படி அதோடு உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கேன் அதன்படிதான் இன்று அது உதிக்கிறது, மறைகிறது. அது யாருக்கும் இதுவரை அவமாக்க முடியவில்லை. யாருக்கும் போய் சூரியனை தடுத்து இதுவரை நிறுத்த முடியல. யாருக்கும் அவர் ராக்காலத்தை இதுவரை தடுத்து முடியல. ஏன்னா இது அவர் பண்ணின உடன்படிக்கை. அதை அவமாக்க முடியாதுனா என் பிள்ளையோடு நான் பண்ணின உடன்படிக்கை அவமாகாது. என் பிள்ளையோடு நான் பேசின வார்த்தை அவமாகாது. எத்தனை பேர் இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தைக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? என்னோடு பண்ணின வார்த்தை அவமாகாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பேசும்படி கர்த்தர் உணர்த்தின வார்த்தை இதுதான். அவர் குறித்த காலத்தை நாம் மாற்ற முடியாது, ஆனால் அவர் குறித்த காலத்திற்குள் நாம் மாறணும். ஹல்லேலூயா. ஏன் சில காலத்தை கர்த்தர் குறிக்கிறார் என்றால், அவர் குறித்த காலத்தை நாம் மாற்ற முடியாது, அந்த குறித்த காலத்திற்குள்ள நாம் மாறணும். அவருடைய அதிசயம் நடக்க வேண்டும் என்றால், குறித்த காலத்திலே கர்த்தருடைய அதிசயத்தை நான் பார்க்க வேண்டுமானால், கர்த்தர் என்னை ஒரு விதத்தில் பார்க்க விரும்புகிறார். கடந்த திங்கள் முதலே ஆண்டவர் இந்த வார்த்தை இடைப்பட்டார். ஆனா இன்னைக்கு பேசுவேன் எனக்கு இது தெரியாது. உண்மையில இந்த செய்தியின் ஒரு பகுதியை தான் நேற்றைக்கு ராத்திரி பேசணும்னு எடுத்து வச்சிருந்தேன். ஆனால் நேற்று இரவு ஆண்டவர் ஆராதனையை வித்தியாசமா கொண்டு போனார். அப்பொழுது இடைப்பட தொடங்கிட்டார். இந்த வார்த்தை இன்னைக்கு பேசுறது கிடையாது, நாளைக்கு பேசுறதுட்டார். பிறகு இன்னைக்கு காலையில் ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது இன்னும் கர்த்தர் இடைப்பட துவங்கி அநேக வார்த்தைகளை இடைப்பட்டார். சில அதிசயத்தை நம்ம பார்க்கணும். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை தந்திருக்கிறார். எல்லாருக்கிட்டையுமே வார்த்தை இருக்கு. ஆனா இன்னைக்கு எல்லாருமே சொல்ற என்னன்னா இன்னும் நிறைவேறல. ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை தைரியப்படுத்திட்டார், நிறைவேறல, நான் கவலைப்படாத, காலம் தாண்டல. காலம் தாண்டிட்டுன்னு புலம்பாத, காலம் தாண்டிடுச்சுன்னு நீ கவலைப்படாத. காலம் தாண்டவில்லை, அவர் வருவார், அதை நிறைவேற்றுவார். ஆனா தேவன் இன்றைக்கு காலையில் சபைக்கு பேச விரும்புவது, உனக்கு குறித்த காலத்தில் நீ எப்படி இருக்கணும். உனக்கு குறித்த காலத்தில் அவர் செய்ய வரும்போது, உன் குறித்த காலத்தில் அவர் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய வரும்போது நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். நமக்கு தெரியும், வேதத்திலே காலம் தாண்டி ஒரு அற்புதம் நடக்கிற ஒரு குடும்பம் உண்டு. ஆபிரகாம் சாராள் குடும்பம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அது காலம் தாண்டி, அதாவது இனி இந்த காலத்தில் நடக்க வாய்ப்பில்லை, அப்படி ஒரு காலத்தில் கொண்டு வந்து கர்த்தர் ஒரு அதிசயம் செய்கிறார். அதே போல ஒரு அதிசயம் தான் புதிய ஏற்பாட்டில் நடக்கிறது. அந்த குடும்பம் தான் சகரியா எலிசபெத் குடும்பம். இவர்கள் வாழ்க்கையில் அந்த குறித்த நேரம் வந்தபோது, தேவன் அற்புதத்தை செய்கிற காலம் வந்தபோது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கர்த்தர் சபையில எதிர்பார்க்கிறார். நீ உன் இஷ்டம் போல வாழ்ந்து விட்டு எனக்கு குறித்த காலத்தில் தரிசனத்தை அவர் நிறைவேற்றுவார் சொல்லி கொண்டிருப்பாயானால் அது உன்னை ஏமாற்றிவிடும். அது உன்னை ஏமாற்றும் சொல்றதை விட நாமளே நம்மளை ஏமாத்துறோம். நான் என் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு, எனக்கு பிடிச்ச வழியில நடந்துட்டு, நான் எப்படியோ வாழ்ந்துட்டு, வார்த்தையை மட்டும் பிடிச்சிட்டு, எனக்கு குறித்த காலத்தில் கர்த்தர் இதை செய்வார், எனக்கு குறித்த காலத்தில் இதை செய்வார், இதை எனக்கு கர்த்தர் வந்து செய்வார், என் காலம் தாண்டல, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருப்பேனா? சொல்ல மட்டும்தான் முடியும், பார்க்க முடியாது. காலம் தாண்டி ஒரு அற்புதம் ஒரு குடும்பத்துக்கு நடக்குது. அந்த காலம் வந்தபோது பரலோகம் அந்த குடும்பத்தை எதை பார்த்து அற்புதம் செய்து தெரியுமா? இந்த வசனங்களை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 6, 7, 8 வசனங்களை வாசிங்க. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியையும் நியமங்களின்படி. முதலாவது 7வது வசனத்தை வாசிங்கள். எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும், நன்றாக கவனிங்கள், இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். ஒன்று பிள்ளை இல்ல, 2 வயது சென்று விட்டது. அதாவது என்ன ஒரு காரியம் இல்ல, இந்த காரியம் நடப்பதற்கான காலமும் தாண்டி விட்டது. இந்த காலத்தில் தான் தூதன் வந்து அவர்களுக்கு காரியத்தை நிறைவேற்ற போகிறார். இப்படி இருக்கும்போது பரலோகம் அவர்கள் எப்படி பார்க்கிறது என்றால் 8வது வசனத்தை வாசிங்கள். அப்படி இருக்க தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறான். 6வது வசனம், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியே நியமங்களின்படி குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எலிசபெத் மலடியா இருந்தாள், அவர்களுக்கு பிள்ளை இல்லை.
இந்த காரியம் நடக்கிறதற்கு இனி ஒரு காலம் உண்டா என்று உலகத்தின் பார்வையில பார்த்தால் இனி ஒரு காலம் இல்லை. காரணம், அவர்கள் வயது சென்றவர்களாக இருந்தார்கள். இது உலகத்தின் பார்வை. இப்ப பரலோகத்தின் பார்வை வித்தியாசப்படுது. அவர்கள் வயது சென்றவர்கள் தான், அவர்கள் பிள்ளை இல்லதான். ஆனால் இப்ப அவர்கள் கர்த்தர் குறித்த காலத்திற்குள் வந்து விட்டார்கள். கர்த்தர் குறித்த காலத்துக்கு வந்த போது பரலோகம் அவர்கள் வாழ்க்கையை பார்க்குது. அவங்க எப்படி இருக்கிறாங்க? பைபிள் சொல்லுது, இருவரும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். 8வது வசனம் சொல்லப்படுகிறது, சகரியா தேவ சந்நிதியில் காணப்பட்டான். ஏன் இந்த வார்த்தைகள் எல்லாம் எழுதி வைக்கணும்? டைரக்டா வந்து சகரியா ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் போது தூதன் வந்து அவனை நினைத்தர் இப்படி சொல்ல வேண்டியதானே? ஏன் இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எழுதணும்? ஏன் இந்த தன்மைகள் எல்லாம் எழுதணும்? தேவ பிள்ளையே, கர்த்தர் என்னிடத்தில் கிரியை செய்ய வரும்போது என் வாழ்க்கை குற்றமற்றதா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் எப்படியும் வாழ்ந்துட்டு, நான் எப்படியும் இருந்துட்டு, என் வாழ்க்கை முழுவதும் கரையா வச்சுட்டு ஆண்டவர் எனக்கு வார்த்தையை நிறைவேற்றுவார் என்று நான் சொல்லிக் கொண்டிருப்பேனே, ஆனால் நானே என்னை ஏமாற்றி கொள்வேன். இதுவரை வந்த ஆமேன் இனி எனக்கு வராது என்று நல்லாவே தெரியும். எனவே காலையில நானும் அண்ணனை போல நிறைய ஆமேன் போட்டுட்டு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. எங்க வார்த்தை இருக்குது, ஏங்க இன்னும் நிறைவேறல? ஏன் இன்னும் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அதிசயம் செய்யல? கர்த்தருடைய பார்வை என் மேல, இன்னும் சொல்ற, எல்லார் மேலையும் அவர் பார்வை வைக்கிறதை விட வார்த்தையுடைய மேல அதிகமான பார்வை வச்சிருக்கிறார். லோத்துட்ட போய் கர்த்தர் சொல்லல, நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு என்று. ஆனா வாக்குத்தத்தமுடைய ஆபிரகாமிட்ட வந்து சொல்றார், நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு என்று. ஹல்லேலூயா. லோத்தை ஆண்டவர் கண்டுக்கல, விட்டார். ஏன்னா அவனை வார்த்தை சொல்லி அழைக்கவில்லை. அவன் அர்ப்பணித்து வருகிறான். அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் கனப்படுத்தி ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கிறார். ஆனா ஒரு சூழ்நிலையில் அவன் ட்ராக் மாறினது ஆண்டவர் விட்டுட்டார். ஆனா ஆபிரகாம் அப்படி விடல. வார்த்தை வச்சிருக்கிறார் மேல. வார்த்தை வச்சதுனால காலத்தை குறித்து வைத்து விட்டு அந்த காலம் சமீபமாகும் போதுதான் வந்து சொல்றார், எப்பா நீயா உன் காலத்தை அழிச்சிடாதன்றார். இனியாவது என் முன்னாடி நடந்து உத்தமனாயிரு. ஏன் ஆண்டவர் உத்தமனா இருக்கணும்? உனக்கான குறித்த காலம் சமீபித்து கொண்டிருக்கிறது. உனக்கான குறித்த காலம். இந்த வார்த்தை பேசப்படும் போது சில உள்ளத்துக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது வேஸ்ட் ஆயிடக்கூடாதுனா கர்த்தருக்கு முன்பாய் குற்றமற்றவனாய் நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு கடைசியில் சுதந்திரிக்க வரும்போது அவர் வந்து பார்க்கும்போது உனக்கு சுதந்திரிக்க தராதபடிக்கு உனக்குள்ள கரை இருக்குமானால் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது வேஸ்ட். இவர்களை வந்து பார்க்கும்போது பரலோகம் எதை பார்த்து வேல்யூ பண்ணுதுன்னா அவங்க லைஃபை பார்க்குது. லைஃபை பார்த்து இந்த வசனங்களில் 2 காரியங்களை கர்த்தர் அதிகமாக இடைப்பட்டார். அந்த 2 காரியத்தை சொல்லிதான். நிறைய காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு பேசும்படி கர்த்தர் உணர்த்தின 2 காரியம். ஒன்று, அவர்கள் தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவர்களாக இருந்தார்கள். தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவர்கள். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, நாம் இப்படிப்பட்ட காலத்தில் வாழும்போது வெளியில பல குற்ற வார்த்தைகள் வரலாம். மனுஷர்களுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாக இருக்கணும், தேவனுக்கு முன்பாகவும் குற்றமற்றவர்களாக இருக்கு. ஆனா இந்த இடத்துல நான் ஒரு வார்த்தையை முன்வைத்து சொல்ல விரும்புகிறேன். தேவனுக்காய் சில வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாம் கர்த்தருக்கென்று நிற்கும் போது நாம் குற்றம் செய்யாமலேயே நம்மை குறித்து குற்றமான வார்த்தைகள் உலகம் பேச வாய்ப்பு உண்டு. தேவ பிள்ளையே, இந்த காலை நேரத்தில் சபைக்கு கர்த்தர் பேச விரும்புகிற வார்த்தை, நீ வெளியில குற்றம் பண்ணிராத, உண்மைதான். அதே நேரத்தில் குற்றம் இல்லாத உன் மேல உலகம் குற்றமா பார்க்கிறதை குறித்து நீ கலங்காத. உன்னுடைய போக்கஸ் எதுவா இருக்கணும்னா, பரலோகம் என்ன குற்றமா பார்த்திடக்கூடாது. பரலோகத்துக்கு நான் குற்றமற்றவனா இருக்கணும். பரலோகத்துக்கு முன்பாய் நான் கரையில்லாதவனா இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறோம் தெரியுமா? வெளியில யாரும் என்ன குற்றமா பார்த்திடக்கூடாது என்று சொல்லி ஆத்மாவில் கரைப்படுத்திட்டு இருக்கிறோம். பரலோகம் இவர்கள் எப்படி பார்க்குதுன்னா, தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவர்கள். தேவனுக்கு வெளியில நம்ம இந்த ஷோ காட்டிடலாங்க, ஆனா ஆண்டவர் அந்தரங்கத்தை பார்க்கிறார். அந்தரங்கத்தை பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் கொடுப்பார். அந்தரங்கத்தில் குற்றமற்றவர்களாய்.
இவர்கள் உள்ள சுத்திகரித்து உள்ள தங்களை காத்து கொண்டார்கள். பாருங்க, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது ஒரு வார்த்தை இப்படி எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் அதனுடைய 13, 14, 15 வசனங்களை வாசிக்கலாம் வேகமாக. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 13, 14, 15 வசனங்கள். இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும், இந்த வார்த்தை நல்லா கவனி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கும் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்தில் பொந்திய பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலே என்ன சொல்றாருன்னா, அவர் பிரசன்னமாகும் வரையிலும், அதாவது அவர் உன் லைஃப்ல வந்து காரியத்தை செய்யறது வரையிலும் நீ எதுல கவனமா இருனா, உன் வாழ்க்கையில குற்றம் வராதபடி கவனமா இரு சொல்லிட்டு 15ல சொல்றார், அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களிலே வெளிப்படுத்துவார். கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். தம்முடைய காலத்துல அவர் தம்முடைய பிரசன்னத்தை உன் வாழ்க்கையிலே வெளிப்படுத்த நீ எதுல கவனமா இருக்கணும் தெரியுமா? உன் ஆத்துமா கரைபடாதபடி குற்றமற்றவனாய் இருப்பதில் கவனமாயிரு. இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் பேச விரும்புற வார்த்தை அதுதான். அவர் வந்து கிரியை செய்யறதற்கு உன் வாழ்க்கை குற்றமற்றதா இருக்கணும். உன் வாழ்க்கை குற்றமற்றதா இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து சொல்லும்போது 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தில் பவுல் எழுதுகிறார், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக சொல்லிட்டு, உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருப்பதாக. அப்ப அவர் வந்து என் வாழ்க்கையில அவர் வார்த்தை நிறைவேற்றி, சாராளுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன? நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதான் வாசிக்க கேட்டோம் ரோமர் 9:9. அவர் வருவார், நான் வருவேன், வந்து நீ குமாரனை பெறுவார். அப்ப ஒரு வாக்குத்தத்தம் ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்குதுன்னா அவர் வந்து அதை நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அவர் தூரத்திலிருந்து பேசுவார், உன் பக்கத்துல வந்து அதை ஆசீர்வாதமா உன் கையில சுதந்திரிக்க பண்ணுவார். அப்ப அவர் வந்து இதை செய்யணும்னா என் குற்றமற்றவனா இருக்கணும். காலம் தாண்டி விட்டது. அந்த காலத்தில் கர்த்தர் எதை பார்க்கிறார்? எதை பார்க்கிறார்? எலிசபெத் சகரியா குற்றமற்றவர்களாய். தேவனுடைய வார்த்தை ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கும்போது சத்துரு எதை செய்ய அதிகம் தூண்டுவான் தெரியுமா? தன் வாழ்க்கையை கரைப்படுத்த. யோசேப்பின் வாழ்க்கையில நன்மை பக்கத்துல வர வர, இன்னும் சொல்ல போனா அவனுக்கான குறித்த காலம் பக்கத்துல வர 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 அவனை எதை ஆளுகை செய்ய வருதுன்னா பாவம் ஆளுகை செய்ய வருது. ஆதியாகமம் 39வது அதிகாரம் எல்லாம் தெரிந்த வார்த்தைகள் தான். 9வது வசனத்துல நமக்கு தெரியும், போத்திபாரின் மனைவி யோசேப்பை பாவத்திற்காக இழுக்கும் போது யோசேப்பு சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியா உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இந்த வார்த்தையை கவனிங்க. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இதை சொல்லிவிட்டு அவன் விலகி ஓடுறான். விலகி ஓடினதுனால என்ன நடந்துச்சு நமக்கு தெரியும். எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, நான் சொல்லி விடுகிறேன். இதனால குற்றம் பண்ணாத அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு விழுது. குற்றம் பண்ணாத அவனுக்கு சிறைச்சாலை கிடைக்குது. இதுதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன். மனுஷன் உங்களை குற்றப்படுத்துறத அது சில நேரத்தில் தேவன் நடத்துற பாதையில் நிற்கும் போது நம்ம தப்பு பண்ணாமலே நம்மளை குற்றம் சாட்டுவார்கள் சிலர். அந்த ட்ராக்ல போறவங்களுக்கு நான் சொல்றது புரியும். நீங்க அவருக்காக சில இடத்துல நிப்பீங்க, நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க. நீங்க கர்த்தருக்காய் நிற்கிற இந்த அந்த அனுபவத்தினால உங்கள் மேல் தேவையில்லாத பழி சொற்கள் வரும். ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ அதை பார்க்காத, நீ கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருக்கிற பார். இப்ப யோசேப்பு இதை செஞ்சா, அதாவது போத்திபாரின் மனைவி பாவத்துக்கு இழுக்கிறா, இதுக்கு அவன் உட்பட்டால் என்ன வராதுன்னா இவன் மேல ஒரு பழி சொல் வராது, தேவையில்லாத குற்றச்சாட்டு வராது. ஆமென். இப்ப யோசேப்பு அதை பார்க்கல. எனக்கு போத்திபாரின் மனைவி முன்னாடி குற்றம் இல்லாத நிற்கிறதை விட எனக்கு வாக்குத்தத்தம் தந்த ஆண்டவருக்கு முன்னாடி நான் குற்றம் இல்லாமல் இருக்கணும்.
அதனால சொல்ல, இந்த பொல்லாங்க நான் எப்படி செய்வேன்? அவன் போத்திபாரின் மனைவிட்ட இந்த வார்த்தை சொல்லும் போது நான் அதை இப்படி யோசிக்கிறேன். ஏ போத்திபாரின் மனைவி, உன் முன்னாடி சிலதை நான் இன்னைக்கு விட்டு கொடுத்துட்டேனா என் மேல இருக்கிற வாக்குத்தத்தம் அழிஞ்சிடும். ஹல்லேலூயா. நீ அல்ல என்னை என் வாழ்க்கையை வாழ வைக்க போறது. என்னை அறிந்த ஒருவர் பரலோகத்தில் இருக்கிறார், என்னை தெரிந்தெடுத்த ஒருவர் அவருக்கு முன்பாக. இதனால அவன் குற்றம் சாட்டப்பட்டான், இதனால அவன் சிறைச்சாலைக்குள்ள போடப்பட்டான். ஆனா அதை குறித்து அவன் ஃபீல் பண்ணல. ஏன் ஃபீல் பண்ணல? பைபிள் சொல்லுது அடுத்த வார்த்தையில, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட இருந்தார். இன்னும் சொல்லணும்னா, இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்தது நல்லதா போச்சு. ஏன்னா இல்லைனா அவன் இப்பொழுது இருக்கிற ஸ்தானத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருந்திருப்பான். இந்த குற்றச்சாட்டு வந்ததுனால சிறைச்சாலைக்குள்ள போடப்படுறான். இது போட்ட பிறகுதான் பானபாத்திரக்காரன் சொப்பனத்தை பார்க்கிறான், அதுக்கு அர்த்தத்தை சொல்றான். அப்புறம் அவனை வெளியில கொண்டு போகிறார். ஒரு குறித்த காலத்துல ராஜாவுக்கு சொப்பனத்தை காண்பிச்சு அந்த பானபாத்திரனை கொண்டு இவனை கத்தர் இழுத்துட்டு வந்து அவன் வாழ்க்கையில தேவ திட்டத்தை கத்தர் நிறைவேற்றி கொண்டே இருந்தான். சில காரியத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க. வெளியில என்ன எப்படி பார்த்து யார் என்ன பேசுற இது ரெண்டாவது. பரலோகம் உங்களை பார்த்து என்ன பேசுது? வெளியில நல்லவங்களா காண்பிக்கிறோம், உள்ள எப்படி காண்பிக்கிறோம்? பல நேரத்தில் வெளியில நம்ம காட்டுற பரிசுத்தம் இருக்குது, பார்த்தா விழுந்துருவான். இவங்கள மாதிரி ஒரு பரிசுத்தம், அது ஃபுல் காஸ்பல் பென்டெகாஸ்டல். உள்ள போனதான் தெரியும் இது ஃபுல் காஸ்பல் இல்லை, இது மொத்த காஸ்பலுமே ஃபுல் காஸ்பல். வெளியில காண்பிக்கிற சில, அதாவது என்ன இவங்க குற்றப்படுத்திடக்கூடாது. சபையே, ஒருத்தவங்க கூட நம்ம ஆராதிக்கும் போது, அல்லது நான் இன்னும் சொல்றேன், இன்னைக்கு 4 பேர் நம்ம கிட்ட பழகுறாங்கல்ல, எதனால பழகுறாங்க? சில நல்லதை பார்த்ததுனால. நம்ம ஒரிஜினல் மட்டும் 4 பேருக்கு தெரிஞ்சுனா யாராவது கூட வருவாங்களா? அப்ப அவங்க கூட இருக்கிறதுக்காக நான் என்ன யாரை மாத்துறேன்? என்னையே நான் மாத்துறேன். ஒரு 4 பேர் இன்னைக்கு உன் கூட இருந்து நாளைக்கு உன்னை விட்டு பிரிகிற 4 பேரை சந்தோஷப்படுத்துறதுக்கே நீ உன்னை மாத்துறேனா? என்றென்று உன் கூட இருந்து உன்னை மகிழ்விக்கிற உன் தேவனுக்காக அந்த ரங்கத்தை ஏன் மாற்ற மாட்டாய்? அவன் எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? அவருக்கு எல்லாரையும் பார்க்கறது போல பைபிள் சொல்லுது, அவர் அந்த ரங்கத்தை ஆராய்ந்து அறிகிறாராம். என்னை விட்டு கொடுக்காதவர் அந்த பாட்டை எழுத ரீசன் இந்த வார்த்தைகள் தான். அவன் ஒரு நாள் ராத்திரி திருமணம் முடிஞ்சு, ஒரு ஜூன்ல திருமணம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதத்தில் தான் இருந்து யோசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சுட்டாண்டவர், ஏன்னா எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குமானே நான் நினைச்சது. தேர்ட் இயர்லாம் படிக்கும்போது யோசிக்கிறேன், நான்லாம் எப்படி வாழ போகிறேன். ஏன்னா கூட ஃப்ரெண்ட்ஸுன்னு இருந்ததுனால என் நம்பிக்கை ஃபுல்லாக என் நண்பர்கள் மேலே. கடைசியில் பார்த்தா அவெல்லாம் பாஸ் ஆகிட்டா, நம்ம மட்டும் அரியர் போட்டு எழுதிட்டு இருக்கிறோம். அப்போவே எனக்கு டவுட் வந்துட்டு, இவனுங்களை யாரையும் நம்ப கூடாது. எப்படி ஆண்டவர் கிருபையினால ரட்சித்து பாஸ் பண்ணி இந்த காலேஜ் முடிக்க வச்சு, பைபிள் காலேஜும் படிக்க வச்சு, கல்யாணத்தையும் நடத்திட்டார். ஒரு நாள் ராத்திரி கிட்டார் எடுத்து வச்சுட்டு யோசிக்க, எப்படி ஆண்டவர் என் லைஃப் இது? அவன் அப்போதான் ஆண்டவர் சில வார்த்தைகளை, டேய் நீ 4 பேருக்கு முன்னாடி எவ்வளோ நல்ல மாதிரி நடிக்கிற. ஆண்டவர் இடைப்பட்ட வார்த்தை இதுதான், நீ உன்னுடைய ஒரு சின்ன தப்பு உன் கூட எவ்வளோ நெருங்கி பழகுனாலும் அவங்களுக்கு வெளிப்பட்டுச்சுன்னா உன் கூட பேசுவாங்களா? அவங்க பேச மாட்டாங்களே. எங்கள் அப்பா வந்து எங்களை அடிக்க மாட்டாங்க, ஆனால் நாங்கள் தப்பு பண்ணுறோம் தெரிஞ்சிச்சுன்னா எங்கள் அப்பா எங்களுக்கு தர பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? பேசாமல் இருந்துருவாங்க. ஆண்டவர் இடைப்பட்டு, உன் அப்பா கூட நீ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா கொஞ்ச நேரத்துக்கு உன்னை விட்டு கொடுக்குறாங்களே, உன்னை பேசக்கூடாது. உன் கூட எவ்வளோ நெருங்கினவர்களானாலும் உன்கிட்ட ஒரு சின்ன தப்பு வெளிப்பட்டுச்சுன்னா உன்னை விட்டு கொடுத்துறாங்க. அதனால நீ என்ன பண்ற? அவங்க என்கிட்ட தப்பு பார்த்துடக்கூடாதுன்னு நல்ல பிள்ளை மாதிரி நடிக்கிற. ஆனா நான் உன் வெளியில மட்டும் பார்க்கல, உன் அந்த ரங்கத்தை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். நீ வெளியில எப்படி இருக்கிறத விட உள்ள எப்படி இருக்கிறேன்னு எனக்கு நல்லா இதெல்லாம் தெரிஞ்சோம். நான் உன்னை இதுவரை விட்டு கொடுத்தேன். நான் கேட்டேன், நான் உன்னை இதுவரை விட்டு கொடுத்தேன், ஏன் எனக்கு உன்னை விட்டு கொடுக்க தெரியாதா? ஆமென். பிரசங்கி 12 கடைசி வார்த்தை வாசிங்க. பிரசங்கி 12 கடைசி வசனம்.
இந்த வார்த்தை தான் எனக்குள்ள ஊழியம் பண்ண வார்த்தை. ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இது ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல இப்படி இருக்கும், அவர் பிக்சரைஸ் பண்ணி காட்டுவாராம். அது ஒரு முன்னாடி இல்ல, எல்லாருக்கும் முன்னாடியும் பிக்சரைஸ் பண்ணி காட்டுவார். என்னது? அந்தரங்கமான ஒவ்வொரு காரியம், அது நன்மையானாலும் அது ஒண்ணு கூட விடாம உன பிக்சரைஸ், அதாவது எல்இடியில டிஸ்பிளே பண்ணி காட்டுவேன்றாரு. ஒரே ஒரு கேள்வி, இப்போ உங்களுடைய எல்லா தண்டவாளத்தையும் இப்போ இந்த டிஸ்பிளே லிரிக்ஸ் போடுற மாதிரி காமிச்சா எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பீங்க? ஃபர்ஸ்டால நான் வானத்தின் வாசல் வழியே ஓடிடுவேன். ஆண்டவர் சொல்ற, இதை எனக்கு வெளிப்படுத்துறதுக்கு ஒரு செகண்ட் தான் ஆகும். ஆனா நான் இன்னும் உன்னை விட்டு கொடுக்கல. ஏன்னா நீ எனக்கு ரொம்ப தேவையானவன், நீ எனக்கு வேணும். உன்னை விட்டு கொடுக்கிறது எனக்கு மனசுலடா. அப்பதான் பாட வச்சார், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினி, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நட, நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்து தலை குனிந்த இடத்தில். ஆமென். இந்த வார்த்தையில என் வாழ்க்கையில அனுபவிச்சு பாடினது. என் காலேஜில் நான் ரொம்ப தலை குனிச்சவன். ஏன்னா நான் பண்ண அக்கிரமத்தினால தலை குனிச்சவன், ஆண்டவர் விட்டு விலகுனதுனால தலை குனிச்சவன். அதே இடத்துல என்ன கெஸ்ட் ஆண்டவர் திரும்ப கொண்டு போய் நிறுத்தினாரு. எல்லா கண்ணுக்கும் முன்னாடி என்ன கெஸ்டா கொண்டு போய் நிறுத்தினார் ஆண்டவர். ஆமென். எனக்கு ஆச்சு, ஆண்டவரே உங்களை வெட்கப்படுத்தின இடத்துல என்னை திரும்ப கொண்டு வந்து நிறுத்த உங்களால மட்டும்தான் ஆண்டவர முடியும். சபையை நீ கர்த்தருக்காய் உண்மையா நின்னு பாரு. உன்னை வெட்கப்பட்ட சகல இடத்திலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்த என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர், அதாவது மனுஷங்க முன்னாடி எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா வாழ நினைக்கிறோமோ அதை விட பல மடங்கு என் ஆண்டவருக்கு முன்னாடி நான் பெர்ஃபெக்ட்டா வாழ துடிக்கணும். என் அந்தரங்கத்தை அவர் பார்த்து விலகிடக்கூடாது. வெளியில நான் ஆராதிக்கிறது, உன் அந்தரங்கம் எப்படி இருக்கு? கர்த்தருடைய அதிசயத்தை நீ பார்க்கணும். உன் அந்தரங்கம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோசேப்பு அதற்கு இடம் கொடுக்கவில்லை. வெளியில நீ காட்டுற ஷோ எல்லாம் யாருக்கும் தேவை கிடையாது. 4 பேர் உன்னை பார்த்து எப்பா என்ன மாதிரி பாடுறான் பாரு, என்ன மாதிரி ஆராதிக்கிறான் பாரு, இதை பார்த்து அல்ல உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்க. பரலோகம் பார்த்து சொல்லணும், இவன் குற்றமற்றவன், இவள் குற்றமற்றவன். இந்த வார்த்தை பரலோகம் சொல்லுமானா எந்த காலத்திலும் உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும். ஜீசஸ், பரலோக பார்வைக்கு நீ குற்றமற்றவனாய் மாறுகிறது வரையிலும் வாக்குத்தத்தம் நிறைவேறாது. இந்த வார்த்தை சொல்லும் போது கொஞ்சம் கடினமா இருக்கும், ஆனா அதுதான் சத்தியம். பரலோகத்துக்கு அவருடைய பார்வைக்கு நீ குற்றமற்றவனா இருப்பாயானா, உலகம் செல்லும் உனக்கு வயது தாண்டிடுச்சு, பரலோகம் சொல்ல இந்த வயசுல தான் உனக்கு ஒரு அதிசயம், இந்த வயசுல தான் உனக்கு ஒரு அதிசயம், இந்த காலத்தில் தான் உனக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். குற்றமற்றவர்களாய். ஆமென். பைபிள் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்க, மீகா 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசியுங்கள். மீகா 2வது அதிகாரத்தின் 7வது வசனம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, ஆவி குறுகி இருக்கிறதோ அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோன்னு கேள்வி கேட்கிறார். செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதா? ஏன் இன்னும் ஆண்டவர் என் வார்த்தை நிறைவேறல? ஏன் ஆண்டவர் வார்த்தை நிறைவேறல? ஆண்டவர் கேட்கிறார், செம்மையா நடந்தா ஏன் நிறைவேறாது? செம்மையா நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நிறைவேறாதோன்னு கர்த்தர் கேட்கிறார், நன்மை செய்யாதோன்னு கேட்கிறார். நீ நடக்க வேண்டிய விதத்தில் நடந்து பார். நீ கர்த்தருக்கு முன்பாக உத்தமனாய் நடந்து பார். இத்தனை நாள் நீ காத்திருந்த காத்திருப்பின் பலனை சீக்கிரத்திலே கர்த்தர் உனக்கு செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனம் உன் வாழ்க்கையில குறித்த காலத்தில் நிறைவேற வேண்டுமானால் நீ செம்மையான இருதயமா இருக்கணும். குற்றமற்ற. இன்னைக்கு மற்றவங்க முன்னாடி குற்றப்பட்டு என் பேர் அவங்க குற்றமா சொல்லிடக்கூடாது. நான் ஆண்டவருக்கு அதை பார்க்கறத விட்டுட்டு கர்த்தர் உன்னை குற்றமான பார்க்கறது கூடாது, கர்த்தர் உன்னை பார்த்துடக்கூடாது. யோசேப்பு இதுல ரொம்ப உறுதியா இருந்தார். அதனாலதான் போத்திபார் மறைவிட்டு சொல்ல, எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது,
இப்ப இந்த இடத்துல தப்பு பண்ண யாரும் பார்க்க போறதுல உண்மைதான். ஆனா உனக்கு தெரியாத ஒருத்தர் என்ன பார்த்துட்டு இருக்கிறார். என் மேல் வாக்குத்தத்தம் வைத்த ஒருவர் என்னை பார்த்துட்டு இருக்கிறார். என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் என்னை பார்த்துட்டு இருக்கிறார். என்னை குறித்து ஒரு காலத்திற்கு குறித்திருக்கிறவர் பார்த்துட்டு இருக்கிறார். சபையே, இந்த வார்த்தை சபைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் எச்சரிப்பா பேசிட்டு இருக்கிறார். காரணம், இந்த காலத்தில் இதுவரை இல்லாத பாவ பழக்கம் சபைகளுக்குள் பெருகி கொண்டிருக்கிறது. சிறியோர் முதல் முதியோர் வரை பாவ இச்சையில் இன்னைக்கு பிடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தை பேசும்போது நான் நடுக்கத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். ஊழியர்கள் முதல் விசுவாசிகள் முதல் எல்லாருமே இன்னைக்கு சத்துரு பாவத்தில் இழுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வருகை மிக மிக சமீபம். சபையை குற்றமற்றவர்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாக்குத்தத்தம் நிறைவேறும், நீ குற்றமற்றவனா இருக்கணும். வார்த்தையை நிறைவேற்றுகிற வரும்போது நீ குற்றமற்றவனா இருக்கணும். ஹalleluya. ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், கையெல்லாம் உயர்த்த வேண்டாம். உங்க பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு? உங்க அந்தரங்க வாழ்க்கை. இது வாலிபர்களுக்கு பேசுற செய்தி கிடையாது, இது இன்னைக்கு சபைக்கு பேசுற செய்தி. ஆண்டவர் இதை தான் பாரப்படுத்தினார். வெளியில நல்லா காட்டுறாங்க ஷோ. வெளிவேஷமாய் உள்ளே பாவமா வெள்ளை நிற கல்லறையா. இன்னைக்கு இப்படிதாங்க வெளியில ஏங்க இன்னும் அற்புதம் நடக்கல? ஏன் அதிசயம் நடக்கல? கர்த்தர் பார்வைக்கு அவர் பூமி உலாவி பார்க்கிறார். நன்மை செய்கிறவன் உண்டோ என்று சங்கீதம்ல இருக்குது. அவர் பார்க்கிறார். ஒரு நீதிமானாய் நோவாவை பார்த்தது, அந்த நோவாவை எடுத்து கர்த்தர் தமது சித்தத்தை நிறைவேற்றுறார். அவர் என் வாழ்க்கையில பார்த்து அற்புதத்தை செய்ய வரும்போது தானியேல் சொல்றார், இந்த ஒரு அற்புதம் நடக்க ரீசன் என்ன தெரியுமா ராஜாவே? நான் உங்களுக்கு முன்னாடி குற்றமற்றவனா இருந்தேன், ஆனாலும் என் மேல குற்றம் சாட்டப்பட்டார்கள். எனக்கு அது பெருசா தெரியல, ஆனா நான் தேவனுக்கு முன்பாய் குற்றமற்றவனாய். ஆண்டவர் என்னை பார்த்து வந்துடக்கூடாது. அவர் எப்ப வேணாலும் வரலாம், அவர் எப்ப வேணாலும் வந்து கிரியை செய்யலாம். அதனாலதான் பாருங்க, வார்த்தையை சொன்னவர் அந்த குறித்த காலத்தை சொல்ல மாட்டார். ஏன் சொல்ல மாட்டார் சொல்லுங்க? தெரியும், நீங்க சொல்ல மாட்டீங்க, நானே சொல்லிடுறேன். இன்னைக்கு இப்ப வார்த்தை தாரா, இந்த வார்த்தையை தந்துட்டு சொல்றார், ஜனவரி 2025 ஜனவரி 26 குடியரசு தினம் அன்று காலையில 10 மணிக்கு உனக்கு நான் இதை நிறைவேற்ற வருவேன் இப்படி சொன்னார்னா, ஜனவரி 26 காலையில 9:55 ஆண்டவரே தந்தவர் காலத்தை சொல்ல மாட்டார். அவர் எப்ப வேணாலும் வருவார். நீ குற்றமற்றவனா இருந்தா விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். அவர் இதை எலிசபெத் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் தங்கள் வயது சென்ற கால வரையிலும் அதை இப்படி சொல்ற, அவர் குறித்த, அதாவது அவர் வர்ற டைம் வரையிலும் அவர் எதுல தங்களை காத்து குற்றமற்றவர்களாய் அந்த ஹோலினஸ்ல பரிசுத்தத்தில். அன்பான வாலிபர்களுக்கு சபைக்கு சொல்லுகிற வார்த்தை பிடிச்சிட்டு நிக்கிற, ஓகே, அந்த வார்த்தை நிறைவேறணும்னா உன் வாழ்க்கையில பரிசுத்தம் மிக 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 அவசியம். ஹalleluya. வார்த்தை தந்தவரும் வார்த்தை நிறைவேற்ற போகிறவரும் அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடினால் உன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் அவசியம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர். அவர் விரும்புறபடி இந்த காலத்துக்குள்ள நான் மாறிடணும். ஹalleluya. அவர் விரும்புறபடி இந்த காலத்திற்குள்ள நான் மாறிதான் ஆகணும். நான் மாறாமல் வாக்குத்தத்தம் நிறைவேறாது. அவர் 24 வருடம் ஆபிரகாமுக்கு கொடுத்தது ஈசாக்கை உருவாக்குவதற்காக அல்ல, ஆபிரகாமை உருவாக்குவதற்காக. நான் அதை இப்படி படிப்பேன், ஆபிரகாம் இந்த 24 வருடங்களுக்கு முன்பாகவே உருவாகி இருந்திருந்தால் அவ்வளவு நாள் நீட்டி இருக்க மாட்டார், அவ்வளவு நாள் நீட்டி இருக்க மாட்டார்.
நான் எவ்வளவு சீக்கிரமா உருவாகிறேனோ என் வாக்குத்தத்த தரிசனம் சீக்கிரமாய் வந்து கொண்டே இருக்கும். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, எனக்கானதை உருவாக்குறது என் ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது, என்ன உருவாக்குறதா விஷயம். அவர் எல்லாத்தையும் ஈஸியா உருவாக்கிட்டார். ஆனா நம்மளை உருவாக்க அவர் படுற பாடு இருக்கு. ஆமென். குற்றமற்றவனாய். இரண்டாவது, இந்த எலிசபெத் சக்கரியாவினிடத்தில் வெளிப்பட்ட காரியம். ஒன்றாவது அதிகாரம் லூக்கா 8வது வசனத்தை வாசிங்கள். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி, நல்ல கவனிங்க, அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைமையின்படி தேவ சந்நிதியில் நின்றான். ஊழியம் செய்து வருகிற காலத்தில் போதும், அவன் தேவ சந்நிதியில் நின்றான். அப்படி இருக்க, எப்படி இருக்க? வயது சென்றவனாயிருந்தும் தான் நினைத்தது இதுவரை நடக்காமல் இருந்தும் அவன் எதுல கவனம் எடுத்து வைக்கிறானா? பிரசனத்துல இருக்கிறதுல கவனத்தை வைக்கிறான். அதை நான் இப்படி சொல்றேன், அவரோடு உள்ள நெருக்கம் கொஞ்சம் கூட குறையாதபடிக்கு அவன் இன்னும் நெருங்கி கொண்டே இருக்கிறான். அதை இத்தனை வருஷம் நெருங்கிட்டேன் ஆண்டவரை, என்ன ஆண்டவரை நடந்துன்னு சொல்லிட்டு விலகல. இவ்வளவு நாள் ஆராதிச்சிட்டேன்ல, என்ன எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லிட்டு விலகல. இவ்வளவு நாள் ஆண்டவர் சமூகத்தில் நின்னேனே, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவன் தூரம் போகவில்லை. அவன் இன்னும் நெருங்குகிறான், இன்னும் நெருங்குகிறான். தேவன் குறித்த காலத்தில் அவர் உன் வாழ்க்கையில வந்து கிரியை செய்ய வேண்டுமானால் நீ தூரமா நின்னா செய்ய மாட்டார், நீ அவர் பக்கத்தில் நின்னா மட்டும்தான் அவர் செய்வார். ஹல்லேலூயா. அவர் பக்கத்துல நிக்கணும். அவர் வந்து செய்யறதுக்கு இப்போ என்ன இதுல கொண்டு வரார்னா, இப்பொழுது சகரியா மாத்திரம் பிரசனத்துல நிக்கிறான், வேற யாருமே கிடையாது. சகரியா மட்டும். சகரியா வந்து நின்ன போது தேவ தூதனும் அங்க வந்து நிற்கிறான். அதை நான் இப்படி சொல்ல விரும்புறேன், இப்போ இயேசுவுக்கும் அல்லது தேவனுக்கும் சகரியாவுக்கும் உள்ள இந்த உறவுல இன்னொரு நபர் கூட கிடையாது. பக்கத்துல நிக்கிறான், பக்கத்துல பக்கத்துல. அவரோடு உள்ள அனுபவம் என் வாழ்க்கையில எவ்வளவு நெருக்கமாகிறதோ அதை நான் இப்படி, அவர் குறித்த காலத்துல வரும்போது என் ரிலேஷன்ஷிப் அவரோடு எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்படி இருக்கணும். இப்படி இருக்க கூடாது, ஒட்டி இருக்கணும், ஒட்டி இருக்கணும். இந்த உறவுல நீ நிக்கிறது உண்மையானால் எந்த காலமானாலும் அதை குறித்து நீ கவலைப்படாத. குறித்ததை குறித்தது போல என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோசேப்பை குறித்து பாருங்கள். அவன் எகிப்திற்குள் போகும்போது வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 39வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதாவது எகிப்திற்குள்ள என்றாகும் போது அவனை குறித்து பைபிள் சொல்லுது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். 39வது அதிகாரம் 21வது வசனத்திலும் சொல்லப்படுகிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. போதும். ஆரம்பத்தில் யோசேப்பு கர்த்தரோடு எப்படி இருந்தானோ அதே அனுபவம் எது வரைக்கும் இருக்கு தெரியுமா? அந்த வார்த்தை நிறைவேறுகிறது வரை இருந்துச்சு. இந்த அனுபவம் நஷ்டப்பட்டுறக்கூடாது, இந்த உறவு நஷ்டப்பட்டுறக்கூடாது. ஆரம்பத்தில் எனக்கும் இயேசுவுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சோ இந்த ரிலேஷன்ஷிப் அவர் குறித்த காலம் நிறைவேற்ற வரும்போதும் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இதற்கிடையில் வேற யாரும் நிற்க கூடாது. யோவான் 2வது அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த சம்பவம், கானா ஒரு வீட்டில் வந்து, இப்பொழுது அந்த வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டது. திராட்சை ரசம் குறைவுபட்ட போது மரியாள் வந்து சொல்றாங்க, இயேசுவை நோக்கி சொல்றாங்க, ஆமா திராட்சை ரசம் இல்லை, ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றார், என் வேலை இன்னும் வரவில்லை. இந்த வார்த்தை கேட்டதும் மரியாள் சொல்லுகிற வார்த்தை 5வது வசனத்தை வாசியுங்கள். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள் என்றார். 7வது வசனத்தை வாசியுங்கள். இயேசு வேலைக்காரரை நோக்கி. போதும். 5ல வாசிச்சோம் அவள் தாய் வேலைக்காரரை நோக்கி, 7ல வாசிச்சோம் இயேசு வேலைக்காரரை நோக்கி. அப்ப 5ல அவர் தாய் சொல்லுறாங்க, 7ல இயேசு சொல்றாங்க. இந்த இடையில என்ன நடக்கு தெரியுமா? அவங்க தூரமா இருந்த அந்த ரிலேஷன் இயேசு பக்கத்துல வந்துருச்சு. ஆமென். இதுக்கு முன்னாடி இவங்க வாழ்க்கையில ஏதாவது நடக்கணும்னா யாராவது நிக்கணும் இடையில. மரியாள் வந்து நிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என் வேலை இன்னும் வரல.
மரியாள் போய் சொல்றாங்க, உன் லைஃப்ல அதிசயம் நடக்கணும்னா உனக்கும் அவருக்கு இடையில நான் நிற்க கூடாது, உனக்கும் அவருக்கு இடையில எதுவும் நிற்க கூடாது, நீயும் அவரை மட்டும் தான் நிற்கணும். மரியாள் வேலைக்காரங்களை நோக்கிங்கிற இடத்தை தட்டிட்டு அடுத்த வார்த்தை இயேசு அவர்களை நோக்கி. இயேசு உன்னை நோக்கி, இயேசு என்ன நோக்கி, இயேசு நம்மை நோக்கி. இந்த ரிலேஷன்ஷிப் என்னைக்கு உன் லைஃப்ல தொடருதோ உன் வாழ்க்கையில கர்த்தருடைய அதிசயம் நடக்கும், அதிசயம் நடக்கும். ஆமென். மரியாள் வேலைக்காரங்களை பார்த்துன்ற வார்த்தையை தாண்டி இயேசு வேலைக்காரரை நோக்கி. அந்த வார்த்தை வந்த பிறகு அங்கே மகிமை வெளிப்படுது. இதுவரை நடக்காத அதிசயம் நடக்கிறது. வேதம் சொல்லுது, கர்த்தர் தமது மகிமையை வெளிப்படுத்தினார். இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அவரோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப் எவ்வளவு தூரம் என் வாழ்க்கையில நெருக்கமாகிறதோ அங்கேதான் கர்த்தர் தமது அதிசயத்தை விளங்க பண்ணுவார். மேவி போசேத்திடம் தாவீது சொல்லுகிற வார்த்தையை கவனிங்கள். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 7வது வசனம். இந்த வார்த்தையை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 9வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப, உன்னால திருப்ப முடியாத அதிசயத்தெல்லாம் நான் உனக்காய் செய்கிறேன் சொல்லி வாக்கு கொடுத்து விட்டு கடைசியில சொல்றாரு, நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாயாக என்றார். நான் உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்யறேன். ஆனா நீ ஒரு காரியத்துல உறுதியாரு, எங்கேயோ போய் இருந்துராத, என் பக்கத்தில் உட்காரு என்றார். என் பந்தியில உட்காருன்னா அதுல ஒரே வார்த்தை, நான் பார்க்கும்போது நீ இருக்கணும், நீ பார்க்கும்போது நான் இருக்கணும். என் முன்னாடி நீ இருக்கணும், உன் முன்னாடி நான் இருக்கணும். இந்த ரிலேஷன் உன் லைஃப்ல சரியா இருக்குமாடால் நீ முடவனானாலும் பரவாயில்ல, நீ பலவீனனானாலும் பரவாயில்ல, உன் வாழ்க்கையில செய்ய வேண்டியதை நான் செய்யறேன் என்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சபையே, அவர் பார்வைக்கு முன்னாடி நீங்களும், உங்க பார்வைக்கு முன்னாடி அவரும் இருப்பார்னா உங்க சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்காக செய்ய வேண்டிய அதிசயத்தை கர்த்தர் செய்து கொண்டே இருப்பார். என் கேள்வி, உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு? நேற்றைக்கு இரவுல ஆண்டவர் அதே தான் அதிகமா இடைப்பட்டார். உனக்கு ஆதியில் இருந்து அந்த அன்புங்க, அந்த ரிலேஷன் எவ்வளவு இருக்கு? குறித்த காலம் சமீபித்து இருக்கிறது. கர்த்தரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனா அது நடக்கணும்னா நீ இன்னும் நெருங்கணும், நெருங்கணும். எத்தனை பேர் விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்க? ஆண்டவரே, குற்றமற்றவனா இருக்கணும், தேவனோடு நெருங்கி இருக்கணும். எல்லாரும் கண்களை மூடினா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இன்னும் அந்த அனுபவத்தில் என்னை கொண்டு வாங்க பாட்டு சொல்லி அப்படியே எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே, ஏசையா நேசரே அன்பு கூந்தி ஜீவன் தந்தி, நேசிக்கிறே நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம் ஓ துதிப்பாடி துதிப்பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறே நேசிக்கிறே நினைவெல்லாம் நீர்தானே. சொல்லுங்க, துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே, துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே உயிருள்ள ஒரு விசை கூட அமர்ந்திருப்பே அமர்ந்திருப்பே அருகினிலே. குற்றமற்றவனாயிரு, தேவனோடு நெருங்கிரு. உன் காலத்திலே கர்த்தர் வந்து செய்வார். ஏசையா ஏசையா என்னே அன்பு கூர்ந்தீர், அன்பு கூர்ந்தீர் ஜீவன். சொல்லுங்க, நேசிக்கிறே நேசிக்கிறே உம்மைத்தானே, நினைவெல்லாம்
நீதானையா. துதிப்பாடி மகிழ்ந்திருப்பே, துதிப்பாடி ஜீசஸ் ஹalleluya. உயிருள்ள நாளெல்லாம் நாளெல்லாம் துதிப்பாடி துதிப்பா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை சுத்தமாக்கப்பட்டிருக்கட்டும், எங்கள் வாழ்க்கை உண்மையிலே நிலைத்திருக்கட்டும். அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், சுத்தம் விரும்பும், சுத்தம் விரும்பும், சுத்த ஜோதியே விரும்பா, அசுத்தம் யாவும் போக்குமே சுத்தம். ஆண்டவரே, நீர் என்னில் உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றக்கூடாதபடி என் வாழ்க்கை குற்றமற்றதா, ஆண்டவர் குற்றமுள்ளதாய் காணப்படாதபடி என்னை காத்துக்கொள்ளு. பாவி நீ செப்பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீ ஹalleluya. ஆமென். அப்படியே ஒரே நிமிடம் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வை. ஆண்டவர் சொல்றார், உன் காலம் இன்னும் தாண்டலப்பா, நான் உனக்கு குறிச்ச காலம் இன்னும் தாண்டல. உலகம் 1000 சொல்லட்டும், இன்னைக்கு பரலோகம் உங்களை பார்த்து சொல்லுது, அவர் குறித்த காலத்து தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் காலம் தாண்டவில்லை, அவர் வந்து கிரியை செய்வார். ஆனா வந்து பார்க்கும்போது நீ குற்றமற்றவனா இருக்கணும், நீ அவரோடு உள்ள உறவில் இன்னும் நெருங்கணும். ஏதாவது குறைகள் உனக்குள் இருக்குமானா உன் இடத்திலே அசுசியை கண்டு அவர் உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுள், உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுள். எத்தனை பேர் கேட்கிறீங்க, ஆண்டவரே எனக்குள் எந்த ஒரு கரையும் வராதபடிக்கு நான் குற்றமற்றவனாய் உமக்கு முன்பாய் நிற்க எனக்கு கிருபை தாரும் என்று கேட்க விரும்புகிற தேவ பிள்ளைங்க, இவ்வளவு நாள் காத்திருந்து வீணாயிரக்கூடாது சகோதரா, வீணாயிரக்கூடாது சகோதரி. உன்னை குறித்த வார்த்தைகள் இன்னும் இருக்கிறது. உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் கீழே விழவில்லை, அது வெறுமையாய் தரையில் விழவில்லை, அது அவர் விரும்பினதை நிறைவேற்ற காத்திருக்கிறது. ஆனால் அவர் விரும்பினதை செய்ய நீ குற்றமற்றவனாய் இருக்கணும். ஆண்டவரே, குற்றமற்றவனாய் உமக்கு முன்பாய் நிற்கும்படி எனக்கு கிருபை தாரும் என்று கேட்க விரும்புகிறவர்கள் உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வை. ஒரு வார்த்தை ஜெபியுங்கள். ஆண்டவரை சுத்தமாக்குங்க அப்பா, என்னை சுத்திகரித்து காத்துக் கொள்ளுங்க. கடைசியில நீர் என்னை பார்க்கும் போது எனக்குள் குற்றம் இருக்குமானா நான் இவ்வளவு நாள் காத்திருந்தது வீணாயிருமே, உங்களுடைய அதிசயம் என் வாழ்க்கையை தடைபட்டுருமே அப்பா. குற்றமற்றவனாய், அது மாத்திரமல்ல இன்னும் உம்மோடு நெருங்க, இன்னும் உம்மோடு பழக. இயேசுவும் நானும் என்கிற அனுபவம், இயேசுவும் நானும் என்கிற அனுபவம் சபைக்கு உண்டாவதாக, சபைக்கு உண்டாவதாக, சபைக்கு உண்டாவதாக. இயேசுவும் நானும், இயேசுவும் நானும், இந்த அனுபவம் சபைக்கு இப்பொழுதே இப்பொழுதே இழுத்துக்கோங்கப்பா. உங்க பிரசனத்தில் இழுத்துக்கோங்கப்பா, உங்க பிரசனத்தில் இழுத்துக்கோங்கப்பா. இந்த அனுபவம் நஷ்டப்படுத்திடக்கூடாது, நஷ்டப்படுத்துறது போல நடந்துடக்கூடாது, நடந்துடக்கூடாது. நீர் என்னை பார்க்கும் போது நான் குற்றமற்றவனா இருக்கணும், நான் மட்டும் உங்க பக்கத்துல நிக்கணும். சகரியா குற்றமற்றவனா இருந்தான், சகரியா மாத்திரம் தேவ சந்நிதியில் நின்றான். சபையே, இந்த அனுபவத்திலே நீ வாழ துவங்கு. சீக்கிரத்திலே உனக்கு குறித்த காலத்திலே தரிசனம் நிறைவேறும். முடிவிலே அது விளங்கும், அது தாமதியாது. நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தர் நல்லவர். தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தினதற்காக ஸ்தோத்திரம். உடைய பிரசன்னத்தின் ஆலயங்களை நீர் மகிழ வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். வேண்டிய வார்த்தைகளை கொண்டு இடைப்பட்டி உருவாக்குறீர். கேட்ட வார்த்தைகளை விட்டு விடாதபடி ஆண்டவரே, வெளியில மாத்திரமல்ல எங்கள் அந்தரங்கத்திலும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, குற்றமற்றவர்களாயிருக்க, மனிதர்களுக்கு முன்பாய் மாத்திரமல்ல அதை விட மேலாய் கர்த்தருக்கு முன்பாய் குற்றமற்றவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், பலப்படுத்துங்க, ஒவ்வொரு சமாதானத்தோடு அனுப்புங்க. குறித்த வார்த்தைகள் நிறைவேறுவதாக, உம்முடைய அதிசயத்தை காண பண்ணுவீராக. பெரிய காரியங்களை செய்யும். இந்த ஆராதனை மூலமாக எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.